இரண்டு வகை மனிதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லி எச்சரித்தவர்கள். அவர்கள் சொர்க்கத்தை கூட வாசனை பார்க்க முடியாது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கூட்டத்தினரை பற்றி சொன்னார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்காமல் திருந்தாவிட்டால் நரகத்திற்கு ஆளாகி விடுவார்கள். முதல் கூட்டத்தினர் மாட்டு வாள்களைப் போல சாட்டை வைத்துக்கொண்டு மக்களை அடிப்பவர்கள். இது யாரை குறிக்கிறது? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வோர், சக்தி கிடைத்தால் பலஹீனரை அடிப்போர், மக்களை அநியாயமாக துன்புறுத்துவோர். இன்சை, ஜுல்ம், இது அல்லாஹ் மிகவும் வெறுக்கும் ஒன்று. யாரும் நம்மை பயந்து வாழக்கூடாது. நாம் தான் அல்லாவை பயந்து வாழ வேண்டும். இரண்டாவது கூட்டத்தினர் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக உள்ள பெண்கள். அவர்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்துவார்கள். மற்றவர்களை தவறான பாதைக்கு அழைப்பார்கள். தங்கள் அழகை காட்டி பாவத்திற்கு தூண்டுவார்கள். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். இஸ்லாம் பெண்களை உயர்த்துகிறது, ஆனால் பாவத்திற்கு வழிவகுக்கும் முறைகளை தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது மிக கடினமான வார்த்தை. அவர்கள் சொர்க்கம் புகமாட்டார்கள். ஆகையால் நாமும் நம் குடும்பமும் அல்லாஹ் விரும்பும் பாதையில் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மை இந்த இரண்டு கூட்டத்தினரிலிருந்து பாதுகாக்கட்டும். இந்த நசிஹாவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படி பல ஹதீஸ் விளக்கங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க.